கட்சி இரண்டாக பிளவுபட போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2 குழுக்களாக சேர்ந்து சட்டப்பேரவை குழு தலைவர் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ நீங்க இப்போ போய் எடப்பாடி அவர்களை சந்திச்சு வந்திருக்கீங்க. இதில் குழப்பம் வர்றதுக்கே வழி இல்லை. இதில் வந்து சட்ட சிக்கல் எதுவும் இல்லை. குழப்பம் வர்றதுக்கு எந்த வகையில் வழி இல்லை. இது எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தான், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். அதனால் வந்து இங்கே வந்து கட்சிக்குள்ளே வந்து எந்த குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சிவி சண்முகம் தரப்புல அங்க தொடர்ச்சியா அங்க ஆலோசனைகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் நம்ம பார்த்துட்டு வந்த பிறகு மீண்டும் போய் சபாநாயகரை பார்த்து குழு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். அது சரியாயிடும். ஏற்படுத்தாதா? ஆமாம், அது உண்மை தான். ஆனால் அவங்களுக்குள்ள வந்து சில இது இருந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது சரியாயிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இப்போ பிரச்சனை சரியாயிடுங்க. ஒன்றும் பிரச்சனை அது பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரியாயிடுங்க. கட்சி நல்லா இருக்குது. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இந்த இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு நல்ல சிறப்பாகவே இருக்குது. இன்றைக்கி நடந்திருக்கிற தேர்தலில் பார்க்கும்போது கூட எங்களுக்கு வந்து தோல்வின்றது இல்லை. வாக்கு சதவீதங்களை நாங்கள் கணக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தை கணக்கிட்டு பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து கணிசமான வாக்குகள் எங்களுக்கு இருக்கிற வாக்குகள் எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களுடைய கட்சியிலையும் எங்களுடைய கூட்டணியிலையும் எந்த வகையிலும் குறைப்பில்லை. நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம். இல்லைங்க, பொதுச் செயலாளர் பொறுத்தவரைக்கும் எங்கள் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். இன்றைக்கி எடப்பாடியார் அவரை தவிர வந்து வேறு யாராலும் வந்து பொதுச் செயலாளர் வர்றதுக்கு வந்து வாய்ப்பில்லை. அப்படி வந்து ஜனங்களும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதை எங்கள் தொண்டர்களும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வந்து தொண்டர்கள் எல்லாம் விரும்புகிற ஒரு தலைவர் வந்து எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். அதனால் வந்து கருத்து வேறுபாடு போயிட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை இல்லை, அது எல்லாம் சரியாயிடுங்க. எங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் சரியாயிடுங்க. ஒன்றும் பிரச்சனை போயிருக்கிறாங்க. 30 எம்எல்ஏக்கள் இங்கே சப்போர்ட் பண்ணல, அவங்க தனியாகவே இயங்குறாங்க. இது எப்படி நீங்க கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்றீங்க? இல்லை, தனியாக இயங்க மாட்டாங்க. அது எல்லாம் சரியாயிடும். இதுவரைக்கும் அது எல்லாம் சரியாயிடுங்க. அதெல்லாம் போக போக நீங்க போக போக சரி பார்க்க போறீங்க. அது எல்லாம் சரியாயிடும். 17 பேர் மட்டும்தான் கையெழுத்து போட்டு எடப்பாடி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதிமுக. அப்ப மீதி இருக்கக்கூடிய 30 பேர் எங்க போனாங்க? இல்லை, எல்லாருமே எங்க கூட தான் இருக்காங்க. அதில் வந்து மினிமம் வந்து இவ்வளோ பேர் தேவைன்றிருக்காங்க. வந்து அவ்வளோ பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் தவிர மற்ற பேர் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்காங்க. The Chennai Silks in Mega Summer Sale. கட்சி இரண்டாக பிளவுபட போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2 குழுக்களாக சேர்ந்து சட்டப்பேரவை குழு தலைவர் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ நீங்க இப்போ போய் எடப்பாடி அவர்களை சந்திச்சு வந்திருக்கீங்க. இதில் குழப்பம் வர்றதுக்கே வழி இல்லை. இதில் வந்து சட்ட சிக்கல் எதுவும் இல்லை. குழப்பம் வர்றதுக்கு எந்த வகையில் வழி இல்லை. இது எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தான், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். அதனால் வந்து இங்கே வந்து கட்சிக்குள்ளே வந்து எந்த குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சிவி சண்முகம் தரப்புல அங்க தொடர்ச்சியா அங்க ஆலோசனைகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் நம்ம பார்த்துட்டு வந்த பிறகு மீண்டும் போய் சபாநாயகரை பார்த்து குழு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். அது சரியாயிடும். ஏற்படுத்தாதா? ஆமாம், அது உண்மை தான். ஆனால் அவங்களுக்குள்ள வந்து சில இது இருந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது சரியாயிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இப்போ பிரச்சனை சரியாயிடுங்க. ஒன்றும் பிரச்சனை அது பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரியாயிடுங்க. கட்சி நல்லா இருக்குது. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இந்த இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு நல்ல சிறப்பாகவே இருக்குது. இன்றைக்கி நடந்திருக்கிற தேர்தலில் பார்க்கும்போது கூட எங்களுக்கு வந்து தோல்வின்றது இல்லை. வாக்கு சதவீதங்களை நாங்கள் கணக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தை கணக்கிட்டு பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து கணிசமான வாக்குகள் எங்களுக்கு இருக்கிற வாக்குகள் எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களுடைய கட்சியிலையும் எங்களுடைய கூட்டணியிலையும் எந்த வகையிலும் குறைப்பில்லை. நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம். இல்லைங்க, பொதுச் செயலாளர் பொறுத்தவரைக்கும் எங்கள் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். இன்றைக்கி எடப்பாடியார் அவரை தவிர வந்து வேறு யாராலும் வந்து பொதுச் செயலாளர் வர்றதுக்கு வந்து வாய்ப்பில்லை. அப்படி வந்து ஜனங்களும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதை எங்கள் தொண்டர்களும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வந்து தொண்டர்கள் எல்லாம் விரும்புகிற ஒரு தலைவர் வந்து எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். அதனால் வந்து கருத்து வேறுபாடு போயிட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை இல்லை, அது எல்லாம் சரியாயிடுங்க. எங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் சரியாயிடுங்க. ஒன்றும் பிரச்சனை போயிருக்கிறாங்க. 30 எம்எல்ஏக்கள் இங்கே சப்போர்ட் பண்ணல, அவங்க தனியாகவே இயங்குறாங்க. இது எப்படி
எப்படி நீங்க கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்றீங்க? இல்லை தனியாக இயங்க மாட்டாங்க, அது எல்லாம் சரியாயிடும். இதுவரைக்கும் இயங்கிட்டு இருக்காங்களே, அது எல்லாம் சரியாயிடுங்க. அதுக்கான அது எல்லாம் போக போக நீங்க பார்க்க மூலிகை போறீங்க. நடக்குதா? இல்ல இல்ல, போக போக சரி பார்க்க போறீங்க, அது எல்லாம் சரியாயிடும். 17 பேர் மட்டும்தான் கையெழுத்து போட்டு எடப்பாடி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதிமுக. அப்ப மீத இருக்கக்கூடிய 30 பேர் எங்க போனாங்க? இல்லை எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்காங்க, எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்காங்க. அதில் வந்து மினிமம் வந்து இவ்வளோ பேர் தேவைன்னு இருக்காங்க, வந்து அவ்வளோ பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். தவிர மற்ற பேர் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்காங்க.